சதுரங்க மாஸ்டர் எபிசோட் 5க்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த பாடத்தில் தந்திரங்கள் மூலம் காய்களை எப்படி வெல்வது என்று பார்த்தோம். ஆனால் ஒரு ட்ரேட் உங்களுக்கு நல்லதா இல்லையா என்பதை எப்படி அறிவது? உங்கள் குதிரையை கொடுத்து எதிராளியின் மந்திரி எடுப்பது லாபமா? இதற்கு பதிலளிக்க செஸ் புள்ளிகள் முறையை பாயிண்ட் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம். காய்களை பணம் போல கற்பனை செய்யுங்கள். சிப்பாய் பான் மிகச் சிறியது, அதற்கு ஒரு புள்ளி. குதிரை நைட் மற்றும் மந்திரி பிஷப் ஒவ்வொன்றிற்கும் தலா 3 புள்ளிகள். யானை ருக் அதிக வலிமை கொண்டது, அதற்கு 5 புள்ளிகள். ராணி குவீன் எல்லாவற்றையும் விட வலிமையானது, அதற்கு 9 புள்ளிகள். ராஜா கிங் விலை மதிப்பற்றவர், அவரை இழந்தால் ஆட்டம் முடிந்துவிடும். சமமான மதிப்புள்ள காய்களை பரிமாறிக்கொள்வது ஈவன் ட்ரேட் எனப்படும். ஒரு மந்திரிக்கு பதிலாக ஒரு மந்திரி அல்லது ஒரு குதிரைக்கும் ஒரு மந்திரிக்கும் இடையிலான பரிமாற்றம் சமமானது. இதில் நீங்கள் காய்களை வெல்வதில்லை, ஆனால் ஆட்டத்தை எளிதாக்க அல்லது ஒரு ஆபத்தான காயை அகற்ற இது உதவும். குறைந்த மதிப்புள்ள ஒரு காயைக் கொடுத்து அதிக மதிப்புள்ள ஒரு காயை எடுப்பது நல்ல பரிமாற்றம். உதாரணமாக, ஒரு புள்ளி கொண்ட சிப்பாயை பயன்படுத்தி 3 புள்ளி கொண்ட குதிரையை வெல்வது. இப்போது நீங்கள் 2 புள்ளிகள் கூடுதல் பலன் பெற்றுவிட்டீர்கள். இதுபோன்ற வாய்ப்புகளை எப்போதும் தேடுங்கள். ராணியை பரிமாறும்போது மிகவும் கவனமாக இருங்கள். ராணி 9 புள்ளிகள் மதிப்பு கொண்டது என்பதால் மற்றொரு ராணி அல்லது 2 யானைகளுக்கு குறைவாக எதை எடுத்தாலும் அது தவறுதான். ஆட்டத்தை வெல்லும் வாய்ப்பு இருந்தாலொழிய ஒரு தளபதியை ஒரு வீரனுக்காக இழக்காதீர்கள். இந்த எண்களை நினைவில் கொள்ளுங்கள்: 1, 3, 5, 9. எப்போது பரிமாற்றம் செய்வது என்பதை தீர்மானிக்க இந்த எண்களை பயன்படுத்துங்கள். அடுத்த எபிசோடில் செக்மேட் முறைகளை செக்மேட் பேட்டர்ன்ஸ் பற்றி படிப்போம். சந்திப்போம்.